வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இட்ஸ் February 5, 2003 லண்டன். அன்றைய தினம் லண்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்மமான நபர் கண்ணீர் மல்க அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராரு. என்னுடைய 5 மாத கை குழந்தையை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அழுதுகிட்டே சொல்லும் போது அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்னாச்சுன்றதை பொறுமையாக சொல்லுங்கள், அப்போ தான் நீங்களால் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும்னு சொல்லும்போது அந்த நபர், என்னுடைய பேர் பால் க்ளோவர், என்னுடைய பையனை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தெளிவாக சொல்லுங்கள், எங்கே காணோம், எப்படி காணோம்னு சொல்லும்போது பதட்டம் அடையாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நபர், நான் என்னுடைய வீட்டிலேருந்து காரை எடுத்துக்கிட்டு சவுத்தன் ஹால் ஹைவேஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய காரை ஓரமாக நிறுத்திட்டு ஏடிஎம்க்கு போயிட்டு கேஷை எடுத்துகிட்டு டேக்அவே வாங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டு போனேன். போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது பேக் சீட்டில் இருந்த என்னுடைய 5 மாத குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த போலீஸ்காரங்க அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, உங்களுடைய குழந்தைய நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து திருப்பியும் வந்து பால் க்ளோவர் கேட்குறாரு, என்னுடைய குழந்தைய நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் போலீஸ் மூலயமா பத்திரிக்கையில், அதாவது நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அம்மா அவங்களும் வந்து ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பையன் எங்கேயோ உயிரோடு இருக்கான், எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய பையன் எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த பேட்டியில், அந்த இன்டர்வியூவில் அந்த குழந்தையுடைய ஆமஸ் க்ளோவருடைய மதர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி இன்னி வரைக்கும், அதாவது 34 வருஷம் வரைக்கும், அன்னிலேருந்து என்னைக்கு தொலைச்சாங்களோ 1990லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. இன்னும் ஆமஸ் க்ளோவர் கிடைக்கல. அந்த ஆமஸ் க்ளோவர் என்ற கை குழந்தையுடைய அப்பா ஜாக்கிரதையாக அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தா இந்நேரத்துக்கு அந்த குழந்தை தொலைஞ்சு போயிருக்காது. 34 வருஷம் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆமஸ் க்ளோவரை தொலைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். How can someone give up hope when in my heart I know he's well and alive somewhere, and I would never give up hope.